ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஸ்டைல்ல இட்லி பொடி ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரியா, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் கூட, வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னா, உளுந்து வறுத்து வச்சிருக்கேன். உளுந்து வந்து நல்லா வறுத்து வச்சுட்டேன். வடச்சட்டியில போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். எந்த ஆயில் எதுவுமே ஊற்றாம நல்லா லைட் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு இதை ஆற வச்சிடணும் நல்லா. அப்புறம் கருவேப்பிலை, இது வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கணும் கருவேப்பிலை. இதையும் நல்ல வெறும் சட்டியில போட்டு நல்லா வடச்சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பூண்டு 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 வந்து எவ்வளவுக்கு நிறையா சேர்க்குறோமோ டேஸ்ட் நல்லா கூடும். நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இதையும் தனித்தனியா, இது ரெண்டையுமே பூண்டை தனியா, காஞ்ச மிளகா தனியா, கருவேப்பிலை தனியா, மூணையும் தனித்தனியா வறுத்து எடுத்தாச்சு. இதையும் வறுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்சியில இது எல்லாம் ஒன்னா போட்டுட்டு பெருங்காயத்தூள் வச்சிருக்கேன், இதை போடணும். நெக்ஸ்ட் போடும் போதே உப்பு, சில்லி பவுடர். இப்போ நான் அதை எப்படி அரைக்கிறேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார் எடுத்துட்டேன். மிக்சி ஜார் எடுத்துட்டு உளுந்து போடுறேன். ரொம்ப ஃபைனா அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் நரன்னு அரைக்கணும். அப்பதான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா ஆற வச்சிடணும், இல்லாட்டி மிக்சி வந்து ரொம்ப சூடாயிரும். எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஆற வைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஆற வச்சுட்டு இது வந்து கருவேப்பிலை நல்லா இது பண்ணி வச்சிருக்கு, ரோஸ்டட் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இது கூட பெருங்காய பொடி. இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் நிறையாவே போட்டிருக்கேன். ஸோ பெருங்காய பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு அரைச்சா நல்ல கலர் கிடைக்கும். அப்புறம் உப்பு சேர்க்கிறோம். உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு சேர்க்கலாம், ஆனால் இதுவும் சேர்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. மிக்சி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் அரைச்சிட்டு